வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய எண்களை மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிகச்சிறிய எண்ணுனா இருக்கிற ஆப்ஷன்லயே எது சின்ன நம்பரோ அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்போ சின்ன நம்பர்னு பார்த்தா ஆப்ஷன் டி 504 தான் சின்னது இருக்கிறதுல 4 ஆப்ஷன்ல. கரெக்டுங்களா? இதில் இப்போ என்ன சொல்கிறான்னா 6ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு இதில் மீதியின்றி வகுப்படணும் அப்படின்னு சொல்கிறான். நான் ஒவ்வொன்றும் வாய்ப்பாடில் போட போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக வகுப்படும் விதியை பயன்படுத்தி போட போகிறேன். வகுப்படும் விதியில் 9க்கான ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். அதாவது 5 இருக்கா ப்ளஸ் 0 இருக்கா ப்ளஸ் 4, சரிங்களா? இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். 5 4 கூட்டினா 9ன்னு வருது. கரெக்டுங்களா? இதே மாதிரி ஸோ எல்லா டிஜிட்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 9ன்னு வந்தால் அது 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுங்க. ஸோ வருது. அப்போ 504 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஒரே செகண்டில் முடிச்சுட்டுனா அதுக்கு அடுத்தது 8க்கான ரூல் என்னன்னா, கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதியாகணும். இருக்கிறது 3 டிஜிட் தான் 504ன்னு. இது எத்தனை முறை பாதியாகணும்? 3 முறை பாதியாகணும். அப்போ 504ல் பாதி 252. கரெக்டாக ஒரு முறை பாதியாகிட்டேன். அடுத்தது 252ல் பாதி 126, 2 முறை பாதியாகிட்டேன். 126ல் பாதி 63, 3 முறை பாதியாக்கி முழு நம்பர் வந்துச்சுன்னா அது 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுங்க. செம. ஸோ டக்குன்னு 3 முறை பாதி ஆகிட்டுனா ஓகே. அப்போ 8லேயும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் 6 ட்ரை பண்ணுறேன். 6க்கான ரூல் என்ன அப்படின்னு கேட்டால், 6க்குன்னு வகுப்படும் விதியில் தனி ரூல் கிடையாது. அதுக்கு பதிலாக அதை நான் எப்படி போடலான்னா, ஈர் 3 6ங்க. ஈர் 3 6. அப்போது ஒரு எண் 2ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்பட்டா 6ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படும். அப்போ 2ஆம் வாய்ப்பாடுனா கடைசி டிஜிட்டை ஒரு முறை பாதி ஆகணும். இப்போ பாருங்க, 504ல் கடைசி டிஜிட் 4, அதை பாதியாக்குனா 2ன்னு வருது. ஸோ ஒரு முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்தால் 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஸோ இது 2ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. அடுத்தது 3ஆம் வாய்ப்பாடுக்கான ரூல் என்னன்னா, இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டிக்கணும். இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய விடை 3 6 9ன்னு வந்தால் அது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஸோ ஆல்ரெடி நம்ம 9ஆம் வாய்ப்பாடுக்கு ட்ரை பண்ணோம், 9ன்னு வந்துருச்சு. அப்போது 9ன்னு வந்தாவே அது 3ஆம் வாய்ப்பாட்லேயும் வகுப்படுதுன்னு அர்த்தம், 9ஆம் வாய்ப்பாட்லேயும் வகுப்படுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த எண் 2ஆம் வாய்ப்பாட்லேயும் 3ஆம் வாய்ப்பாட்லேயும் வகுப்படுறதால 6ஆம் வாய்ப்பாடில் கண்டிப்பாக வகுப்படும். முடிஞ்சிருச்சுங்க. ஃபைனலாக இப்போ நான் 7 டெஸ்ட் பண்ணிட்டுனா முடிஞ்சிருச்சு கணக்கு. 7க்கு என்ன ரூல் சொல்லியிருக்கேன்? 504. இப்போ பாருங்கள், 504. இப்போ 7க்கான ரூல் கடைசி நம்ம டிஜிட்டை 2ஆல் பெருகணும். 4 4 இருந்தாங்க 8. அந்த 8 அப்படியே அந்த பெருகிற நம்பரை விட்டுட்டு கழிச்சுக்கணும். அப்படி கழிச்சா 42ன்னு வரும். இப்போ மறுபடியும் இதே ப்ராசஸ் தான் செய்யணும். கடைசி டிஜிட்டை 2ஆல் பெருகணும். 2 2 4, அதை அப்படியே கழிச்சுக்கணும். 4ல் 4 போச்சுன்னா 0ன்னு வருதுங்க. பர்ஃபெக்ட். அதே மாதிரி இதே மாதிரி கழிச்சுட்டு வரும்போது 0வோ 7ஓ வந்துருச்சுன்னா அது 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னு அர்த்தம். 0 வந்ததால் 504 பார்த்தீங்கன்னா 6ஆம் வாய்ப்பாடு, 7ஆம் வாய்ப்பாடு, 8ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. அப்போது ஆப்ஷன் டி தான் சரியான விடை. நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தலை, ஜஸ்ட்டு ரூலை ஃபாலோ பண்ணி கெட்டன்னு போட்டாச்சு. நீங்களும் இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். எல்சிஎம் HCF டாபிக் தான் நம்ம ரிவிஷனாக எடுத்துகிட்ருக்கோம். அதில் வகுப்படும் விதியில் 2வது கிளாஸ் வந்தாச்சு. முதல் கிளாஸில் அதுக்கான பேசிக் ரூல்லாம் பார்த்துருந்தோம். சார் நான் பார்க்கல அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் புரியும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸில் இதோட பயன்பாடை பார்க்க போகிறோம். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு 18 கேள்வி கொடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். போதுங்க. அந்த 18 கேள்வி உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா வகுப்படு விதியில் எப்படி கேட்டாலும் ஈஸியாக போட்டுற முடியும். எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு முறை டெஸ்ட்டும் பர்ஃபெக்டாக எழுதுருங்க, மனசில் நின்றுடும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு கணக்கு 6th நியூ புக் பேக்கில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டால், 8, 9, மற்றும் 12 ஆகிய எண்ணால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய எண் மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் எது பெருசோ ஓகேவா அதை முதல்ல எடுத்துக்கணும்.
மேபி அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா 8 9 12ஆல் வகுப்பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் மேபி 8ஆல் 9ஆல் 12ஆல் வகுப்படுற மாதிரி இருந்தாலும் அது தப்பு தான். புரியுதுங்களா? மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்லிட்டானா இருக்கிறதுலையே எந்த ஆப்ஷன் பெருசு, அது அவன் சொன்ன கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் அதுதான் ஆன்சர். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது மற்றதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் எனக்கு கொஞ்சம் புரியல சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு கணக்கில் ஆப்ஷன் ஏ தான் பெருசு, 9999. கரெக்டாக இவன் கேட்டுக்கிறது மிகப்பெரிய எண்ணு. அப்படின்னும் போது 9999 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுக்கான ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 8க்கு உங்களுக்கு ரூல் தெரியும். 8க்கு என்ன ரூல் சொல்லியிருக்கேன்? கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதி ஆகணும். 9க்கு ரூல் என்ன சொன்னேன்? எல்லா டிஜிட்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். வரக்கூடியது 9ன்னு வந்தால் 9 வகுப்படும். 12க்கு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலி 12க்குன்னு தனி ரூல் கிடையாது. எப்படி 6க்குன்னு ஒரு ரூல் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி 12க்குன்னு ஒரு ரூல் கிடையாதுங்க. அதாவது நம்ம 2லேருந்து 11 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, இந்த 2லேருந்து 11க்குள்ளே ஏதாவது 2 நம்பரை பருகுனா 12 வருமா அப்படின்னு பாருங்கள். நான் முன் 12. கரெக்டாக பாருங்க, நான் முன் 12. அப்போது 3க்கும் ரூல் தெரியும், 4க்கும் ரூல் தெரியும். அப்போது 4ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது 12ஆலையும் வகுப்படுங்க. கடகடன்னு போடலாம், கஷ்டம் கிடையாது. சரிங்களா? ஓகே, இப்போ எல்லா நம்பருக்கும் ரூல் தெரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, இதில் 4ன்ற ஒரு நம்பர் 4ஆல் வகுப்படணும். சரிங்களா? 4ஆல் வகுப்பட்டாதான் அது வந்து, அதாவது 4ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா 12ஆல் வகுப்படும். அதாவது நான் சொல்கிறது புரியுதுங்களா? 4ஆலையும் 3ஆலையும் ஒரு எண் வகுப்பட்டா அது 12ஆல் வகுப்படும். அப்போ 4க்கு ரூல் என்ன? கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதி ஆகணும். இப்போ பாருங்கள், நான் சிம்பிளாக இதை எடுத்துக்கிறேன். கடைசி 2 டிஜிட் எடுத்துக்கிறேன். 2 முறை பாதியாக முடியுமான்னு கேட்டால் ஒரு முறையே பாதியாக்க முடியாது. கரெக்ட் தானுங்க? அப்போது இந்த எண் கிடையாது, முடிஞ்சிருச்சு. பாருங்க, சிம்பிள் ஒர்க்கு தான். நான் ஜஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? புரியுது. அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது மிகப்பெரிய எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 9996. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ரூலாக பார்க்கணும். முதல் ரூல் நான் 4 எடுத்துக்கிறேன். 4 வந்து ஏன் 4 எடுத்துக்கிறேன்னா ரொம்ப ஈஸி. கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதி ஆகணும். மேபி அது வருதான்னு பாருங்கள். இல்லைனா நம்ம இன்னும் சிம்பிளாக போனால் 8 இருக்குது. 8க்கான ரூல் என்ன? கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதி ஆகணும். நம்ம இப்படி ட்ரை பண்ணலாமா? அப்போது 996 ஃபஸ்ட்டு டைம் பாதி ஆகினா 498ன்னு வரும். புரியுதா பாருங்கள்? 498 ஒரு முறை நான் பாதி ஆகிட்டேன். இப்போ நான் 2வது முறை பாதி ஆக்கணும். 249ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போ நான் 3வது முறை பாதி ஆக்கணும். பட் 3வது முறை பாதியாக்க முடியாது. அப்படி ஆகுனா 124.5ன்னு வரும். கரெக்டா? ஸோ அப்போ 3 முறை இந்த எண் பாதி ஆகலை. அப்போ 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படல. அப்போ ஆப்ஷன் பியும் இல்லை. புரியுதுங்களா? பாருங்க, நான் எந்த ஒர்க்கும் இல்லை, டக்குன்னு ஆப்ஷன் ஒமிட் பண்ணிடுறேன். இதில் ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டே போட்டுடலாம். இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் என்னன்னு பாருங்க, 9936. கரெக்டா? கரெக்டு. இப்போது இதை நான் என்ன பண்ண போகிறேன், 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதான்னு பார்க்க போகிறேன். 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்பட்டாவே அது 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதி ஆகணும். சரிங்களா? நீங்கள் 4ஆம் வாய்ப்புனா கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதி ஆகணும். சரிங்களா? 2 முறை பாதி ஆகிறது நம்ம 3 முறை பாதி ஆகினா வந்துச்சுன்னா, அப்போ 8ல் வந்துச்சுன்னா 4லேயும் வந்துச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடைசி 3 டிஜிட் 936 பாதியாக மாற்றும். 3 முறை பாதியாக மாற்ற போகிறோம். சரிங்களா? 936 பாதியாகனா 468ன்னு வரும். கரெக்டா? இப்போ 468 நான் பாதி ஆக்க போகிறேன் 2வது வாட்டி. அப்போ 234ன்னு வரும். இன்னொரு வாட்டி வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சுங்க. ஸோ 234 என்ன பண்ணுற, பாதி ஆகுனா 117ன்னு வந்துருச்சு. பர்ஃபெக்டாக 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதி ஆக்குனா முழு எண் வந்தாவே அது வந்து 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்பட்டாவே கண்டிப்பாக 4ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படுங்க. சரியா? ஓகே, அப்போது இந்த ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வாய்ப்பாட்லையும் அதே மாதிரி 4ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படுது. அடுத்ததா இப்போ இன்னும் ஒரு டெஸ்ட் பண்ணவே முடிஞ்சிருச்சு. என்னென்னா 9ஆல் வகுப்படுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா 3ஆல் வகுப்படுதான்னு பார்க்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், 3ஆல் வகுப்பட்டாலும் 9ஆல் வகுப்பட்டாலும், அதாவது 9ஆல் வகுப்பட்டால் கட்டாயமாக 3ஆல் வகுப்படும் அர்த்தம்.
புரியலையே, வாங்க சொல்றேன். இப்போ இந்த எண்ணை நான் 9ஆல வகுப்படுதா அப்படின்னு பார்க்க போறேன். 9ஆல வகுப்படுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணோம்? இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டிக்கணுங்க. ஸோ அப்ப என்ன பண்றேன்? 9 + 9 + 3 + 6. ஸோ எல்லா டிஜிட்டையும் கூட்டினா 27ன்னு வரும். கரெக்ட்டா? கரெக்ட். இத நான் சிங்கிள் டிஜிட்டா மாத்தணும். அப்ப இந்த 2யும் 7யும் கூட்டணுங்க. 2யும் 7யும் கூட்டினா 7 7னா 8 9ன்னு வருதுங்க. கரெக்டா? அப்போ நான் சிங்கிள் டிஜிட்டா மாத்திட்டேன். அப்படி சிங்கிள் டிஜிட்டா மாத்தி வரக்கூடியது 9ஆ இருந்தா 9ஆம் வாய்ப்பாடுல வகுப்படும். அப்படி பார்த்தா இந்த எண் 9ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுது. இன்னும் ஒண்ணு, இப்போ நான் 3ஆல வகுப்படுதான்னு பார்த்தா முடிஞ்சிருச்சு. அதாவது 3ஆல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன்னா எல்லா டிஜிட்டையும் கூட்டிடுங்க. கூட்டி சிங்கிள் டிஜிட்டா மாத்துங்க. அப்படி மாத்தி வரக்கூடியது 3ஓ அல்லது 6ஓ அல்லது 9ஓ வந்தா அது 3ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுதுன்னு அர்த்தம். இதே நீங்க சிங்கிள் டிஜிட்டா மாத்தி 9 மட்டும் வந்தா அது 9ஆம் வாய்ப்பாடுல வகுப்படுதுன்னு அர்த்தம். கரெக்டா? தெளிவா புரியுதுங்களா? அப்படி பார்த்தா எல்லா கண்டிஷனும் இந்த ஆப்ஷன் டிக்கு மட்டும்தான் பர்ஃபெக்டா பொருந்தது. 9936 அதுதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. பாருங்க, நான் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தல, எதுவும் டானா வகுத்தல்லாம் போட்டு பெருசெல்லாம் போடல. ஜஸ்ட் வகுப்படும் விதிகளை பயன்படுத்தி ஆன்சர் போட்டுட்டேன். கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த கேள்வி போக உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரிஞ்சிருங்க. 24வது கேள்வி ஆல்ரெடி இன்ட்ரோவில் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதனால இப்போ அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அதுக்கு அடுத்துதான் 25வது கேள்விக்கு வந்துருவோம். 25வது கேள்வி என்ன சொல்றான்னா, 8, 12, 15ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு 2021 டிஎன்பிசியில் கேட்டு முடிச்சிட்டான். என்னன்னா நல்லா கவனிச்சுக்குங்க, இங்க 4 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றுக்கும் வகுப்படு விதி தெரிஞ்சு வச்சுக்கணும். 8க்கு ரூல் உங்களுக்கு தெரியும். கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதியாக்கி முழு நம்பர் வந்தால் அது 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 12க்கு இப்போ தான் நம்ம ரூல் பார்த்தோம். இங்கே என்னன்னா 4 3 12. ஸோ 4ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் ஒரு எண் வகுப்பட்டா அது கட்டாயமாக 12வது வாய்ப்பாட்லையும் வகுப்படும். அதுக்கு அடுத்ததாக 15ன்னு இருக்குங்க. ஸோ இந்த 15க்கு தனி ரூல் கிடையாது. அதுவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 5 5, அதாவது 3ஆம் வாய்ப்பாட்லையும் 5ஆம் வாய்ப்பாட்லையும் ஒரு எண் வகுப்பட்டா அது கட்டாயமா 15ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சிருச்சா? தெளிவா புரியுதுங்களா? கரெக்ட். இப்போ என்ன கேட்குறேன்னா மிகப்பெரிய எண். அப்போ மிகப்பெரிய எண்ணுனா இங்க பாருங்க, ஆப்ஷன்ல எது மிக பெருசோ அதை தான் நம்ம முதல்ல ட்ரை பண்ணணும். மிக பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க. 9980 அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் அதை முதல்ல எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க, 9980 அப்படின்னு கொடுத்துட்டான். இதில் ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கண்டிஷன்னா இப்போ முதல்ல நான் 5 தான் பார்ப்பேன். அதான் ரொம்ப ஈஸி. 5க்கான ரூல் என்ன அப்படின்னு கேட்டால், கடைசி டிஜிட்டு 0வோ அல்லது 5ன்னு வந்துட்டாவே அது 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். அப்படி பார்த்தா இந்த எண் கடைசி 0 இருக்கிறதால கட்டாயமாக இது 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஒரு முடிஞ்சிருச்சா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், 3ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 3ஆம் வாய்ப்பாடு ரொம்ப ஈஸி. என்ன 3ஆம் வாய்ப்பாடு ரூலு? இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் ஒரு முறை கூட்டிக்கணும். அப்படி இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் ஒரு முறை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கூட்டணும்? 9 + 9 + 8 + 0 அப்படியே கூட்டுங்க. அப்போ 9யும் 8யும் கூட்டினா 26ன்னு வருங்க. கரெக்டா? இதை நான் சிங்கிள் டிஜிட்டா மாற்றணும். அப்போ 6யும் 2யும் கூட்டினா 8ன்னு வரும். ஆனால் எனக்கு என்ன வரணும்? 3ஆம் வாய்ப்பாடுக்கான ரூல் என்னன்னா, சிங்கிள் டிஜிட்டா மாத்தினதுக்கு அப்புறம் 3 6 9 வந்தா அது 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். பட் 8ன்னு வந்ததால இந்த எண் 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வகுப்பலனாவே அது 12ஆம் வாய்ப்பாடிலே வகுப்பல்னு அர்த்தம், 5ஆம் வாய்ப்பாடிலே வகுப்பல்னு அர்த்தம். கரெக்டா? புரியுதுங்களா? சிம்பிள். அப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்த பெரிய, அதாவது இது இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற 3ல் எது பெருசு அப்படி நம்ம செலக்ட் பண்ணணும். எது நான் இல்லைன்னு? ஆப்ஷன் டி இல்லை. கரெக்டா? ஆப்ஷன் டி இல்லைன்னா இப்போ இருக்கிற 3 ஆப்ஷனில் எது பெருசோ அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒருவேளை அது கரெக்டாக வந்துருச்சுன்னா மீதிலாம் நீங்கள் டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்? இங்கே மிகப்பெரிய எண் கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இருக்கத்திலே இப்போ 3ல் ஒரு எண் எடுக்கிறேன், பெரிய எண், அது வந்துருச்சு. மேபி அதுக்கு அடுத்த எண்ணும் இந்த கண்டிஷன் எல்லாம் வருது அப்படின்னா கூட அதை நம்ம டச் பண்ணவே தேவையில்லை. சரியா? புரியுதுங்களா? ஓகே. அப்போது நான் ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். 9960. ஓகேங்களா? இங்கே கீழே எழுதுவோம். 9960 அப்படின்னு சொல்லிட்டான்.
ஃபஸ்ட்டு வந்து அஞ்சாவாய்ப்பாடு ரூல் வந்து கடைசி டிஜிட்டு 0வோ 5ஓ வந்தால் அது அஞ்சாவாய்ப்பாடில் வகுப்படும். ஸோ இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்தது நான் இப்போ மூணாவாய்ப்பாடு ட்ரை பண்ண போகிறேன். மூணாவாய்ப்பாடு ரூல் என்ன? இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். 9 + 9 + 6ன்னு கூட்டினா 24ன்னு வரும். இதை நான் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும்னா 4 2 கூட்டணும். அப்போ 6ன்னு வரும். ஸோ அப்போ 6ன்னு வரத்தால் இது வந்து மூணாவாய்ப்பாடில் பர்ஃபெக்டாக வகுப்படுது. அஞ்சாவாய்ப்பாட்லையும் வகுப்படுது. இப்போ நான் 4 பார்க்கணும், 8 பார்க்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் 8ஆல் வகுப்பட்டாவே அது 4ஆலையும் வகுப்படுன்னு அர்த்தம். அப்போ நான் டைரெக்டாக இப்போ 8 ட்ரை பண்ண போகிறேன். 8க்கு ரூல் என்ன? கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதி ஆகணும். அப்போ 960 நான் 3 முறை பாதி ஆகணுங்க. மேபி 3 முறை பாதியாக்கி முழு என்ன வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இதான் ஆன்சர். சரிங்களா? அப்போ 960 பாதி 480 அப்படின்னு கிடைக்கும். 480ல் பாதி 240ன்னு கிடைக்கும். 240ல் பாதி 120ன்னு கிடைக்கும். ஸோ 3 டைம்ஸ் பாதி ஆகிட்டேன். 3 டைம்ஸ் பாதியாக்கி முழு என்ன வந்துருச்சுன்னா இது வந்து 8ஆவாய்ப்பாடில் வகுப்படும். அப்படி 8ஆவாய்ப்பாடில் வகுப்பட்டா கட்டாயமாக 4ஆவாய்ப்பாட்லையும் வகுப்படும் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா 100% ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டாக வருது. 9960 ஆன்சர். புரியுதுங்களா? பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு மனசுலேயே போட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியத்துக்கு தான் இப்படி போகிறேனே தவிர இதில் என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துகிற நீங்களே யோசித்து பாருங்கள். எந்த ஃபார்முலாவும் கிடையாது. சரிங்களா? சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கேள்வி இதை அழிச்சிட்டு சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம எந்த கேள்வி பார்த்தாச்சு? இதை பார்த்துட்டுமா? 25 பார்த்தாச்சு. 26 என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 6 7 8 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச் சிறிய 3 இலக்க எண் யாது அப்படின்னு கேட்டான். மிகச்சிறிய எண்ணுன்னா நம்ம எடுக்கும் போதே இருக்கிற 4 ஆப்ஷனில் எது சின்னதோ அதை தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் டி 266ன்னு இருக்குது. இதை எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள் என்ன நம்பரு? 6 7 8 9 12 அப்படின்னு சொல்லிட்டான். 6க்கு ரூல் உங்களுக்கு தெரியும். 6க்கு ரூல் என்ன? ஒரு எண் வந்து 2ஆவாய்ப்பாட்லையும் 3ஆவாய்ப்பாட்லையும் வகுப்பட்டுச்சுன்னா அது 6ஆவாய்ப்பாட்லையும் வகுப்படும். கரெக்டா? கரெக்ட். அடுத்தது 7க்கு ரூல் உங்களுக்கு நல்லா தெரியும். 8க்கு ரூல் என்னது? கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதியாக்கணும். 3 முறை பாதியாக்கி முழு நம்பர் வந்தால் அது 8ஆவாய்ப்பாடில் வகுப்படும். அதுக்கு அடுத்ததாக 9க்கு உங்களுக்கு ரூல் தெரியும். எல்லா டிஜிட்டையும் கூட்டி கடைசி டிஜிட் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி 9ன்னு வந்தால் அது 9ஆவாய்ப்பாடில் வகுப்படும். 3க்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். வரக்கூடிய விடை 3 6 9ன்னு வந்தால் அது 3ஆவாய்ப்பாடில் வகுப்படும். சூப்பர்பா. அதுக்கு அடுத்ததாக 12ன்னு கொடுத்துருக்கான். 12க்கு போன கணக்குலேயே நம்ம ரூல் பார்த்தோம். என்னென்னா 4 12. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் எடுக்கிற நம்ம எல்லாம் சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் இப்போ 9 ட்ரை பண்ணாவே 3 9ம் கிளிக் ஆகிடும். நான் 8 ட்ரை பண்ணாவே 2 4மே கிளிக் ஆகிடும். ஏன்னா 2ன்னா கடைசி டிஜிட்டை ஒரு முறை பாதி ஆகணும். 4ன்னா கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதி ஆகணும். 8ன்னா கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதி ஆகணும். அப்போ 8ன்ற நம்பர் வந்து அதாவது 3 முறை பாதியாக்கு முழு நம்பராக வந்துருச்சுன்னா அது 4ஆவாய்ப்பாட்லையும் வகுப்படும், 2ஆவாய்ப்பாட்லையும் வகுப்படும். அடடா, இப்போ கடைசியாக 7 மட்டும் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பாருங்கள், டக்கு டக்கு டக்குன்னு ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறேன். இப்போது இதில் என்னென்னா நமக்கு பார்த்துட்டோம் என்னென்ன நம்பர் இருக்குன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு எதை எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 9ஆவாய்ப்பாடு எடுத்துக்கலாம். 9 இருக்குது இல்லையா? ஸோ 9 தான் ரொம்ப ஈஸி. டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். 6 6 12. 12ம் ஒரு 2 14ன்னு வரும். இதை நீங்கள் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும் 9ஆவாய்ப்பாடுக்கு. அப்போ 4 1 கூட்டினா 5ன்னு வரும். சரிங்களா? அப்படி பார்த்து 6 6 12 13 14 எஸ் 5ன்னு வரும். அதாவது இப்போ நான் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி 9ன்னு வந்தால் அது 9ஆவாய்ப்பாடில் வகுப்படும். மீதி எந்த நம்பர் வந்தாலும் 9ஆவாய்ப்பாடில் வகுப்படாது. கரெக்டா? ஸோ 5 வரத்தால் இந்த எண் 9ஆவாய்ப்பாடில் வகுப்படாதுங்க. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? இதை அழிச்சிட்டுமா? அழிச்சிடுங்க. அடுத்த சின்ன நம்பர். ஏன்னா இவன் கேட்டது மிகச்சிறிய எண் தான் கேட்டிருக்கான். ஸோ மிகச்சிறியன்னா ஆப்ஷனில் எது சின்னதாகுதோ அதுதான் 1 by 1 பார்க்கணும். அப்படின்னு பார்த்தா 252. அடக்கடவுளே, இதுதாங்க சின்னது இருக்கத்தில் நான் மாற்றி போட்டேன். ஏன்னா 266 எடுத்துட்டேன். சரி, பரவாயில்ல. இது வந்தால் இது ஆன்சர் தான். ஓகேவா? இப்போ என்னென்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா டிஜிட் எல்லாத்தையும் கூட்டி அது முதல்ல 9ஆவாய்ப்பாடில் வகுப்படுதான்னு பார்க்கணும். 5 6 7 8 9ன்னு வருதுங்க. ஸோ அப்போ 9ஆல் வரத்தால் நமக்கு 9ஆவாய்ப்பாட்லையும் 3ஆவாய்ப்பாட்லையும் வகுப்படுது அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது இப்போ நம்ம 8ஆவாய்ப்பாடு ட்ரை பண்ணலாம். ஏன்னா 3 முறை பாதியாக்கி 3 நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா
ரெண்டாவது வாய்ப்பாடுலேயும் வகுப்படுது, நாலாவது வாய்ப்பாடுலேயும் வகுப்படுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 252 இருக்கு. அப்போ 252ல் பாதி எவ்வளோ பாருங்க, 126பா. ஒன் டைம் பாதி ஆகிட்டோம். 126ல் பாதி எவ்வளோன்னு பாருங்க, 63 அப்படின்னு வரும். ரெண்டாவது முறையும் பாதி ஆகிட்டோம். இப்போ நம்ம மூணாவது முறை பாதி ஆகணும். மூணாவது முறைனா இப்போ 63ல் பாதி எவ்வளோ பாருங்க, 63ல் பாதி ஆக முடியாது. அப்படியே மாற்றினா கூட 31.5ன்னு வரும். அப்போ மூணாவது முறை என்னால் பாதியாக மாற்ற முடியல. அப்படி மாற்ற முடியலனா கட்டாயமாக 252 ஆன்சர் கிடையாது. ஏன்னா 8வது வாய்ப்பாடில் வகுப்படல, முடிஞ்சிடுச்சு. டக்கு டக்கு டக்குன்னு ஒமிட் பண்ணிடலாம் ஆப்ஷனை. அதுக்கு அடுத்ததா மிகச்சிறிய எண் பார்த்தா 503 இருக்குது. அதுக்கு அடுத்ததா, ஏன்னா இப்போ இது ரெண்டுமே இல்லை. அதுக்கப்புறம் சின்ன எண் பார்த்தா 503 504 பார்த்தா 503 தான். இப்போ நான் அந்த 3 எடுக்கலான்னு பார்த்தா எனக்கு ரூலில் ரெண்டாவது வாய்ப்பாடு இருக்குது. ரெண்டாவது வாய்ப்பாடுனா கடைசி டிஜிட்டை ஒரு முறை பாதி ஆகணும். 3ல் பாதி 1.5 தான் வரும், முழு எண் வராது. அப்போ 503 கிடையாது. அப்போ பாருங்கள், கண்ணை முடியுன்னு 504 தான் ஆன்சர். டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. வெறும் நான் டிஜிட்டை மட்டுமே கூட்டி அல்லது 3 முறை பாதியாக்கிய 3 ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டேன். கரெக்டான ஆன்சர் 504 தான். தப்பு தப்பாக தாங்க எல்லாமே போட்டேன். ஏன்னா தப்பு தப்பானா எதுவுமே ஆன்சர் வரல. அப்படியே ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டா இது வந்துடும். இப்போ புரியுதுங்களா? நம்ம மெத்தேடு ரொம்ப ஈஸி. இப்போது இந்த 504 நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஆக்சுவலி இதுதான் ஆன்சர். டிக் பண்ணிட்டு போயிடுங்க, வெரிஃபைலாம் பண்ண வேணாம். 3 ஆப்ஷன் ஒமிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு. இப்போ பாருங்கள், முதல்ல 9வது வாய்ப்பாடு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். 5 + 0 + 4ன்னு கூட்டினா 9ன்னு வருதுங்க. ஸோ அப்போ சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 9 வரத்தால் 3வது வாய்ப்பாடுலேயும் வகுப்படுது, 9வது வாய்ப்பாடுலேயும் வகுப்படுது. சரிங்களா? அடுத்தது இந்த 504 நான் 3 முறை பாதி ஆகணும். 504ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 முறை பாதியாக்கு வரணும் முழு நம்பரா. ஸோ 252ன்னு வருங்க. கரெக்டாக? ஓகே. 252ல் பாதி எவ்வளோ வரும், 126ன்னு வரும். இது ரெண்டாவது முறை. இப்போ நான் மூணாவது முறை போகணும். 126ல் பாதி 63ன்னு வந்துடுதுங்க. ஸோ அப்போ நான் 3 முறை பாதியாக்கி முழு எண் வந்ததால் இது 8வது வாய்ப்பாடுலேயும் வகுப்படுது, 2வது வாய்ப்பாடுலேயும் வகுப்படுது, 4வது வாய்ப்பாடுலேயும் வகுப்படுது. முடிஞ்சிருச்சு. கடைசியாக இப்போ நான் 7க்கு மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு முடிச்சுக்கிறேன். 7க்கான ரூல் என்ன, இப்போ 504 இருக்கு இல்லையா, கடைசி டிஜிட்டை 2ஆல் பெருக்கணும். ஒரு நாள் 4 இருந்தாங்க 8ன்னு வரும். அப்போது 50ல் 8 போச்சுன்னா 242ன்னு வரும். கரெக்டாக? இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், கடைசி டிஜிட்டை 2ஆல் பெருக்கிறேன். ஒரு நாள் 4 இருந்தாங்க 8, சாரி 2 2 4. அப்போது எந்த எண்ணோட பெருக்கணும் அதை விட்டுட்டு கழிச்சுக்கணும். 4ல் 4 போச்சுன்னா 0ன்னு வந்துடும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 7க்கு பொறுத்த வரைக்கும் கடைசி டிஜிட் வந்து 0வோ அல்லது 7ஓ வந்துருச்சுன்னா அது வந்து 7வது வாய்ப்பாடில் வகுப்படுன்னு அர்த்தம். நமக்கு 0 வந்ததால் இந்த எண் பாருங்கள், நமக்கு 6வது வாய்ப்பாடு, 7வது வாய்ப்பாடு, 8வது வாய்ப்பாடு, 9வது வாய்ப்பாடு, 12வது வாய்ப்பாடில் தெளிவாக வரது ஆப்ஷன் பி மட்டும்தான். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் கொடுக்குற கமாண்டை பொறுத்து தான் தெரியும் புரியுதா இல்லையான்னு. என்னத்தை சொல்கிறது, ஹோம்மார்க்கு கொடுப்போம். சரிங்க, 27வது கேள்வி உங்களுக்கான ஹோம்மார்க் சம் என்னன்னா 8, 12, 15 மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் எது அப்படின்னு கேட்டிருக்கான் 2021 டிஎன்பிசியில். அப்போது 8க்கு ரூல் தெரியும், கடைசி 3 டிஜிட் எடுத்து 3 முறை பாதி ஆகணும். முழு எண் வந்துருச்சுன்னா 8வது வாய்ப்பாடில் வகுப்படும். 12க்கு ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 4 3 12, 4ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது 12ஆலையும் வகுப்படும். அடுத்தது 15, 15க்கு 3 5 5, 3ஆலையும் 5ஆலையும் வகுப்பட்டா அது 5வது வாய்ப்பாட்லையும் வகுப்படும்னு அர்த்தம். இப்போ நான் ரூல் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஜஸ்ட் இங்கே மிகப்பெரிய எண் சொல்கிறான். அப்போ இருக்கத்துலேயே மிகப்பெரிய எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9980. இது வந்து நம்ம சொன்ன கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, கரெக்டாக வருதான்னு பாருங்கள். வந்தால் அதாங்க ஆன்சர். டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதே அவசியம் இல்லை. ஒருவேளை வரலன்னா அதுக்கடுத்தது என்ன பண்ணோம், இருக்கிற 3ல் எது பெருசோ அதை ட்ரை பண்ணும். இதே மாதிரி பண்ணிங்கனாவே ஆன்சர் வந்துடும். தெளிவாக புரியுதுங்களா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க. 27வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 9930, பி 9960, சி 9920, டி 9980 அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவேன். அடுத்தது 28வது கேள்வி. 28வது கேள்வி என்ன சொல்கிறான்னா 1லிருந்து 9 வரையான அனைத்து எண்களும் வகுபடக்கூடிய
மிகச்சிறிய எண்ணை காண்க. 2022 டிஎன்பிஎஸ்சில கேட்டான். இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் வரணுமாங்க. அப்போ நான் ஒவ்வொரு வாய்ப்பாடும் தேடணுமா சார் அப்படின்னா தேவையில்லை. இப்போ இதில் வந்து பார்த்தா மிகச்சிறிய எண் சொல்லிட்டான். அப்போ இருக்கிறதுலேயே ஆப்ஷனில் எது சின்னதாக இருக்கோ அதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஓகேவா? ரைட். இப்போ நான் இப்போ பாருங்கள், இதில் இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் பாருங்கள், எல்லாமே 25ன்னு வருது கடைசி நம்பர். அப்போ அதை விட்டுருங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே 25ன்னு இருக்கிறதால அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 10, 20, 30, 40. அப்போ இருக்கிறதுல சின்னது 10. கரெக்டாக? அப்போது 2510ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் எல்லா நம்பரும் செக் பண்ண வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா நம்பரும் செக் பண்ண வேண்டாம். அது சிம்பிளாக சொல்கிறேன். நமக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு 9ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுதான்னு பாருங்கள். 9ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்பட்டா 3ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படும். அதுக்கு அடுத்ததாக 8ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுதான்னு பாருங்கள். 8ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்பட்டா 4ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படும். சரிங்களா? டக் டக்குன்னு வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக 5, 10க்கு ரூல் சொல்லியிருக்கேன். ஐ மீன் 10க்கு நீங்கள் வகுப்பட்டுச்சுன்னா அது 10. ஆனால் இவன் கொஸ்டினில் கொடுக்கல. ஓகே, 5 மட்டும் பார்த்துங்க. 5ன்னா கடைசி டிஜிட் 0வோ அல்லது 0வோ அல்லது 5ன்னு வந்தால் அது 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். சரிங்களா? இப்போ இதை வச்சு எத்தனை ஆப்ஷன் உமிட் ஆகுதுன்னு பாருங்கள். முதல்ல இதை எடுத்துப்போம். இதில் வந்து நான் 9ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன். 9 ரூல் என்ன? டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். 5, 6, 7, 8ன்னு வருதுங்க. ஸோ சிங்கிள் டிஜிட்டாக 8ன்னு வருது. ஆனால் எனக்கு 9 வரணும். கரெக்டா? அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ கிடையாது. அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2520. கரெக்டா? கரெக்ட். ஃபஸ்ட்டு நம்ம 9 ட்ரை பண்ணுவோம். 9ஆம் எப்படின்னா டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். 5, 2, 2ன்னு கூட்டினா 9ன்னு வருதுங்க. ஸோ 9ன்னு வந்துட்டாவே இது 3ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படுது. அதே மாதிரி 9ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படுது. அதுக்கு அடுத்ததா 5க்கும் கடைசி டிஜிட் 0 வந்துடுது. அதுக்கப்புறம் நான் 8 எடுத்துக்கிறேன். 8ன்னா கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதியாகணும். 520ல் பாதி எவ்வளோ? 520ல் பாதி மனசுலேயே போடுங்க. சரிங்களா? 520ல் பாதி 260. நான் இங்கே போகிறேன் பாருங்கள், 260. ஓகேவா? 260ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தா 130. 2வது முறை ஆகிட்டுனா இப்போ 3வது முறை பார்க்குறேன். 130ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தா 65ன்னு வருது. ஸோ 3 முறை பாதியாக்கும் போது முழு எண் வந்ததால் இது 4ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு ப்ளஸ் 8ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. 2ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்பட்டா அது 6ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 7ஆம் வாய்ப்பாடு தான். 7ஆம் வாய்ப்பாடை டெஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நான் புரியுதா சொல்கிறது? எல்லாமே வந்துருச்சு. அப்போ 2, 5, 2, 0. நான் 1லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரும் பார்த்துட்டேன். இப்போ நான் 7ஆம் வாய்ப்பாடு பார்த்து கரெக்டாக வந்துருச்சுன்னா இதாங்க ஆன்சர். 0 இருக்கிறதால அதை விட்டுருங்க. ஏன்னா 0 கூட எதை பெருங்கினாலும் 0 தான் வரும். அதை விட்டுருங்க. அடுத்தது கடைசி டிஜிட்டாக கூட 2 பெருக்குங்க. 2, 2, 4ன்னு வரும். 4 எடுத்துகிட்டு போயிட்டு எந்த எண் பெருக்குனீங்களோ அதை விட்டுட்டு மீதி நம்பரோட கழிச்சுக்கணும். அப்போ 25ல் 4 போனால் 21 அப்படின்னு வரும். இப்போ என்ன பண்ணுங்க, கடைசி டிஜிட்டே 2ஆல் பெருங்க. 2, 2ன்னு வரும். எதில் பெருகீங்களோ அதை விட்டுட்டு மீதி நம்பராக கூட கழிக்கணும். அப்போ 2ல் 2 போனால் 0ன்னு வருது. 100% 7ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படுது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம பெருகிட்டு கழிச்சுட்டே வரும்போது 0வோ 7ஓ வந்தால் அது 7ஆம் வாய்ப்பாட்டில் வகுப்படுதுன்னு அர்த்தம். 0 வந்ததால் ஆப்ஷன் பி 1லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பராகூடையும் மீதியின்றி வகுப்படுது. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா பாருங்க. சிம்பிள் தேரி. அடுத்தது 29வது கேள்விக்கு வந்துடுவோம். 29வது கேள்வி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் யாது அப்படின்னு 2019 குரூப் 1 அந்த டிஇஓ எக்ஸாம் வைக்கிறாங்களே ஸ்கூலுக்கு, அந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான். பெரிய எக்ஸாமில் கூட நம்ம ஷார்ட்கட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே மிகப்பெரிய எண் சொல்லிட்டான். அப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய எண் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த 15, 21, 27க்கெலாம் ரூல் தெரியாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? 2லேருந்து 11 வரைக்கும் நமக்கு ரூல் தெரியும். அதில் ஏதாவது 2 நம்பரை பெருக்கி இந்த நம்பர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது வகுப்படுதுன்னு அர்த்தம். புரியலையே. அதாவது இப்போ 15க்கு ரூல் என்ன? 15க்கு ரூல் கிடையாது. ஆனால் 15 வந்து பார்த்தா 3, 5, 5ன்னு வரும். அப்போது 3ஆம் வாய்ப்பாட்லையும் 5ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்பட்டுச்சுன்னா அது 15ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படும். 21 அதே 3ஆம் வாய்ப்பாடில் இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? அப்போது 5 3 5 6 3 18 7 3 21.
அப்போ 7ஆவது வாய்ப்பாடுலையும் 3ஆவது வாய்ப்பாடுல வகுப்பட்டா அது 21வது வாய்ப்பாடுலையும் வகுப்படுங்க. அடுத்தது 27. 27னா 9 3 27. அப்போ 9ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டா அது 27ஆலையும் வகுப்படும். பாருங்க, இப்போ நம்பர்ஸை சிம்பிளா நான் மாத்திட்டேன். இதுல நல்லா கவனிங்களேன், நீங்க 9 ட்ரை பண்ணா 9ஆல வகுப்பட்டாவே 3ஆலையும் வகுப்படுதுன்னு அர்த்தம். பாருங்க, இத்தனை இடத்துல போயிடுச்சு. அடுத்தது 5க்கு ரூல் தெரியும், கடைசி டிஜிட்டு 0வோ அல்லது 5ஓ வரணும். அடுத்தது 7க்கு ரூல் தெரியும். இது எல்லாமே எதில் சாட்டிஸ்ஃபை கரெக்டாக வருதோ அதுதான் ஆன்சர். நீங்கள் 3 தான் செக் பண்ண போகிறீங்க, பெருசாலாம் கிடையாது. கரெக்டாக 5ஆவது வாய்ப்பாடு 7ஆவது வாய்ப்பாடு 9ஆவது வாய்ப்பாடு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, மிகப்பெரிய எண் சொல்கிறான். மிகப்பெரிய எண்ணா ஆப்ஷன் ஏ வந்து 9999ன்னு இருக்குது. இப்போ நான் இது 5ஆவது வாய்ப்பாடு வச்சே கண்டுபிடிச்சிடறேன். 5ஆவது வாய்ப்பாடு ரூல் என்ன? கடைசி டிஜிட்டு 0வோ 5ஓ வரணும். ஆனால் இங்கே 9ன்னு இருக்கிறதால இந்த எண் வராது. ஏன்னா மிகப்பெரிய எண் 9999 இருக்குது, கடைசி டிஜிட் 9ன்னு வந்ததால் அது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது வாய்ப்பாடில் வகுப்படாது. அதுக்கு அடுத்த பெரிய எண் பாருங்க, அதுக்கு அடுத்த பெரிய எண் 9845. இங்க பாருங்க, 9845. இப்போ இது கடைசி டிஜிட் 5 வந்ததால 5ஆவது வாய்ப்பாடில் வகுப்பட்டுரும். அப்போ அதுக்கு அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன், 9ஆவது வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன். 9 ரூல் என்ன? இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணும். கரெக்டா? அப்போது 9 + 8 + 4 + 5 சரிங்களா? இதை கூட்டினா 26ன்னு வருங்க. 6 7 8, அதாவது சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும் இல்லையா? 6 2 கூட்டினா 8ன்னு வருது. அப்போது எனக்கு இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 9ன்னு வரணும். பட் 9 வராதால இதுவும் கிடையாதுங்க. அதுக்கு அடுத்த பெரிய எண்ணுன்னு பார்த்தா இப்போ 2 தான் இருக்குது, ஆப்ஷன் பியா சியா தான். ஓகேவா? ஆப்ஷன் பியா டியான்னு அப்படி பார்த்தா 9450. முதல்ல நான் 9450 எடுக்கிறேன். 9450ல் கரெக்டாக வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அத்தோடு நீங்கள் வேறு கீழே எடுத்து போகவே தேவையில்லை, டெஸ்ட் பண்ண தேவையில்லை. 0 இருக்கிறதால 5ஆவது வாய்ப்பாடில் வகுப்படும். அடுத்தது நான் 9ஆவது வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன். டிஜிட் எல்லாத்தையும் கூட்டணுங்க. அப்படி டிஜிட் எல்லாத்தையும் கூட்டினா 5 4 கூட்டினா 9 9 9 18. சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 8ம் 1ம் கூட்டினா 9ன்னு வந்துங்க. அப்படி 9ன்னு வந்துட்டாவே இது 3ஆவது வாய்ப்பாடுலையும் வகுப்படுது, 9ஆவது வாய்ப்பாடுலையும் வகுப்படுது. அதுக்கு அடுத்ததாக இந்த கண்டிஷனில் பாருங்கள். அடுத்தது வேறு இதில் இருக்குது பாருங்கள். 9ஆவது வாய்ப்பாடு பார்த்தாச்சு, இப்போ 5 பார்த்தாச்சு, 7 மட்டும்தான் பார்க்கணும். 7க்கு ரூல் என்ன சொன்னேன்? அது சாட்டிஸ்ஃபை ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சுங்க. அப்போது இங்கே பாருங்கள், 9 4 5 அது மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா 0 கூட எதை பெருங்கினாலும் 0 தான். அது எடுத்து வந்து கழித்தாலும் 945 தான் வரும். அதனால் அதை 0 விட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்தது கடைசி டிஜிட்டை 2ஆல் பெருக்கிறேன். 1 5 5 2 5 10ன்னு வரும். கழிச்சா 84ன்னு வருது. கரெக்டாக கழிக்கணும். அடுத்தது இப்போ கடைசி டிஜிட்டை 4ன்னு இருக்குது, இதாக கூட 2 பெருக்கிறேன். 1 4 4 இருந்தாங்க 8ன்னு வரும். இந்த 8 கீழே அப்படியே எந்த நம்பரை பெருக்கணும் அதை விட்டுட்டு மீதி கழிச்சுக்கணும். 8ல் 8 போச்சுன்னா 0 அப்படின்னு வந்துடுது. அப்படி பார்த்தா 7ஆவது வாய்ப்பாலையும் பர்ஃபெக்டாக வகுப்படுது. அப்போ இவங்க சொன்ன கண்டிஷன் பிரகாரம் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க சரியான விடை. 9450. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சிம்பிள் தாங்க. நீங்களே பாருங்கள், நான் எதுவும் பெருசாலாம் கணக்கு போடல. ஜஸ்ட்டு ரூலை வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பெரிய கணக்கு எல்சிஎம் எடுக்கணும் ஹெச்எஸ்சிஎஃப் எடுக்கணும் குழப்புவாங்க, எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டேன். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். 30வது கேள்வி உங்களுக்கான ஹோம்வொர்க் சம். 12 15 20 மற்றும் 27 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு 2017 2013 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12க்கு ரூல் தெரியும், 15க்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், 27க்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். 20க்கு என்ன சார் பண்ணலான்னா 20 வந்து 4ஆவது வாய்ப்பாடில் வருமா அப்படின்னு பாருங்களேன். 5 4 20. அப்போ 4லையும் 5ஆவது வாய்ப்பாட்லையும் வகுப்பட்டா அது 20ஆவது வாய்ப்பாட்லையும் வகுப்படும். 4க்கு ரூல் உங்களுக்கு நல்லா தெரியும், கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதியாகணும். 5க்கு ரூல் உங்களுக்கு தெரியும், கடைசி டிஜிட்டு 0வோ 5ஓ வரணும். கரெக்டாக? இப்படி பார்த்தீங்கன்னா 12க்கு ரூல் தெரிஞ்சுட்டேன், போன கணக்கு சொல்லிட்டேன், 15க்கு சொல்லிட்டேன், 27க்கு சொல்லிட்டேன், 20க்கும் ரூல் சொல்லிட்டேன். 6 5 இல்லை 4 5 20 தானே? கரெக்ட். இப்போது இந்த கண்டிஷன் எல்லாம் எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது? இருக்கத்துல சின்ன நம்பர், இருக்கத்துல சின்ன நம்பர் நீங்கள் 108 ட்ரை பண்ணணும்.
அது வராது. ஏன்னா நமக்கு பார்க்கும்போது தெரியும் 5ஆம் வாய்ப்பாடு தேவை. 5ஆம் வாய்ப்பாடுனா 0 5ன்னு வரணும். அது வராது. அதுக்கு அடுத்ததா 270 ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா 204. 204 வராது. பாருங்க டக்குன்னு இப்பயே முடிச்சிட்டேன். ஏன்னா கடைசி டிஜிட்டு 5ஓ 0 வரணும். அப்படி பார்த்தா இப்போ நான் சொல்லும் போதே முடிச்சிட்டேங்க. 2 ஆப்ஷன் இல்லை. அப்போ 270 அல்லது 540 அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரொம்ப ஈஸிங்க இந்த கணக்கு. சரிங்களா? இது வேற குரூப் 1ல் வேற கேட்டு வச்சிருக்கான். கரெக்டா? அடுத்ததா ஃபைனல் கேள்வி 31வது கேள்வி. இந்த கேள்வி நான் உங்களுக்கே கொடுக்குறேன். நீங்களே ட்ரை பண்ணுங்க. வரலன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். அடுத்த கிளாஸ் கொஞ்சம் இன்னும் டஃப்பாக இருக்கிற சம்ஸை சால்வ் பண்ணலாம். இந்த வகுப்படு விதி கொஞ்சம் கம்மியான சம்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். இது புது மெத்தேடு. சரிங்களா? அதனால் 3 கிளாஸ் எடுத்தால் மட்டும்தான் இது புரியும். வேறு வழி இல்லை. சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 31வது கொஸ்டின் 12, 15, 18 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டுட்டான். அப்போது இதில் மிகப்பெரிய 4 இலக்க எண் எடுத்துக்க போகிறீங்க. 12க்கு ரூல் தெரியும், 15க்கு ரூல் தெரியும், 18க்கு ரூல் தெரியாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் 18 வருமா அப்படின்னு கேட்டால் 5 பாஞ்சு 6 18. ஸோ 6ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் ஒரு எண் வகுப்பட்டா அது என்னவா அர்த்தம்? 18ஆம் வாய்ப்பாட்லேயும் வகுப்படணும் அர்த்தம். இந்த 6க்கு என்ன ரூல் சொன்னேன்? 2ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் வகுப்படணும். அப்போ உங்களுக்கு பாருங்கள் டக்குன்னு முடிச்சிட்டேன். 2 3ஆல வகுப்பட்டா கண்டிப்பாக 18ஆலையும் வகுப்படும். முடிஞ்சிருச்சு. இதை மைண்டில் வச்சுக்கணும். டக்குன்னு பெரியசுலாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது 2ஆலையும் 3ஆலையும் வகுப்பட்டுச்சுன்னா அது 18ஆலையும் வகுப்படுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் சொன்ன கண்டிஷன் பிரகாரம் போட்டு பாருங்கள். ஆன்சர் டிக் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் ஒன்றா ஆப்ஷன் சி வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புரியுதான்னு பாருங்கள். வருது அப்படின்னா ஓகே வருதுன்னு சொல்லிவிடுங்க. இல்லை சார் எனக்கு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த கிளாஸில் இந்த கணக்கு அப்படியே சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நம்ம ஷார்ட்கட்டில் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.